வணக்கம். வில்லிவாக்கம் தொகுதியில் டிவிகே சார்பாக பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா போட்டி போடுறார். அவர் வந்து ஒவ்வொரு ஏரியாவா இறங்கி நடந்து போய் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கூட்டங்கள்ல எல்லாம் பேசுறாரு. பேசும்போது திமுக ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறாரு. எனக்கு திமுகவ பத்தி தெரியுங்க, நல்லா தெரியுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. முதலமைச்சர் எப்படிப்பட்டவரு? அவருடைய குடும்பமே எப்படிப்பட்டது? எப்படியெல்லாம் ஊழல் பண்ணும்? எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கும்? அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் அந்த கட்சியில இருந்தேன்ல அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அந்த கட்சியில இருந்து விசிகாவுக்கு ஏன் போனாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு பிரகாஷ் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து தான் அவர் அனலைசரா இருந்தாரு. சும்மா அவர் வந்து அந்த திமுக வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கணிக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆலோசகரா தான் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் எம்பி தேர்தலில் வந்து எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டார். சபரீசனும் சரி, இப்போ திமுக சார்பாக வில்லிவாக்கத்து தொகுதியில் இருக்கிற கார்த்திக் மோகனும் சரி, இவர் ஆதவ அர்ஜுனா 3 பேருமே பயங்கரமான நெருங்கின ஃப்ரெண்டு. இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா லாட்டரி டிக்கெட்டு தொழிலதிபர், கள்ள லாட்டரி டிக்கெட் விற்கிறவங்க இந்தியா ஃபுல்லாக விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இவர் வந்து அரசியல் ஆலோசகராக தான் திமுகக்குள்ளே போகிறார். இவர்னால திமுக ஜெயிச்சுது 2021 அப்படின்லாம் சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு இதை நம்ப முடியும் சொல்லுங்கள்? திமுக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு முன்னேறிய கட்சி. அந்த கட்சியில் வந்து இவருடைய அரசியல் ஆலோசனையை கேட்டு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறத ஏற்றுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து எம்பி தேர்தலுக்கு சீட்டு கேட்குறாரு. சபரீசன்ட்ட போய் கேட்குறாரு. சபரீசன், கார்த்திக் மோகன், ஆதவ அர்ஜுனா 3 பேருமே ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு, தொழில் பார்ட்னர் வேறு. சரி, அந்த மாதிரி சமயத்தில் இவங்க வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னோடனே சபரீசன் வந்து ஒன்றும் சொல்ல முடியல. நண்பர் அப்படிங்கிற முறையில் சொல்ல முடியல. நீங்கள் வேணால் விசிகாவில் போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். விசிகாவில் சேருங்க, விசிகா மூலமாக கேளுங்க அப்படின்னோடனே அவர் அங்கேருந்து விசிகாவில் போய் சேர்றாரு. விசிகாவில் சேர்ந்த பிறகு திருமாவளவன்கிட்ட கேட்குறாரு. திருமாவளவன் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாரு. போன பிறகு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பஞ்சாயத்தாகி அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. இப்போ தாவேக்கால வந்து சேர்ந்துட்டாரு. வில்லிவாக்கத்தில் வந்து சேர்ந்துட்டு அவருக்கு ஒரே எண்ணம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அரசியலில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. இவர் மட்டும் இல்லை, ஆதவ அர்ஜுனாவ அவங்க மாமியார் லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, அவரும் சரி, மார்ட்டினும் சரி, அவங்களுடைய பையனும் சரி, சார்லஸும் சரி, எல்லாருமே வந்து ஆதவ அர்ஜுனா மேலே மிகப்பெரிய ஒரு காண்டில் இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா ஜெயிக்கக்கூடாது, ஆதவ அர்ஜுனா டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தனியாக களத்தில் வில்லிவாக்கம் தொகுதியில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகிறாரு. ஆனால் ஆதவ அர்ஜுனா போன்ற இந்த புல்லுருவிகளை வச்சுக்கவே கூடாது, கூடவே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா சபரீசன் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு சபரீசனோட வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து பொது மேடைகளில் திமுக இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருல, அந்த விஷயங்கள் வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஆதவ அர்ஜுனாவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்தனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா, அந்த இடத்துல வந்து கார்த்திக் மோகன் இறங்குறாரா. கார்த்திக் மோகன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருந்த மோகனோட மகன் தான் அவர். கார்த்திக் மோகனுக்கும் சரி, திமுக சபரீசனுக்கும் சரி நிறைய ஒரு நல்ல நெருக்கம் இருக்குது, பாண்டிங் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவை எப்படியாவது வந்து தோக்கடிச்சு அவன் டெபாசிட் வாங்கக்கூடாது. தோற்றுருவார், அது வேறு விஷயம். டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பெண் டீம் மூலமாக, திமுக வச்சுருக்கு இல்லையா, அந்த பெண் டீம் மூலமாக வேலை பார்க்குறாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார்த்திக் மோகனை பற்றி தெரியும் ஆதவ அர்ஜுனாவுக்கு. ஆதவ அர்ஜுனா கார்த்திக் மோகனை பற்றி விமர்சனம் ஏதாவது பண்ணான்னா, ஆதவ அர்ஜுனா என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத அவர் வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று கூட வந்து பிரேமலதா வந்து பேசினாங்க. கார்த்திக் மோகனுக்காக வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பொறுப்பாளராக இருக்கிற அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, இவங்க எல்லாமே உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணாங்க. வில்லிவாக்கம் தொகுதியில் எப்படியெல்லாம் கேன்வாஸ் பண்ணுறது, எப்படி எந்தெந்த ஏரியாவுக்குள்ளே எப்படி எப்படி போய் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சம்மந்தமாக அவங்க ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, திடீர்னு சபரீசனும் அவருடைய மனைவி செந்தாமரை, இவங்க ஸ்டாலினோட பொண்ணு, இவங்க 2 பேருமே அந்த இதுக்குள்ளே ஆலோசனை கூட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே சேகர் பாபுக்கும் சரி, இது இவங்களுக்கும் சரி பயங்கரமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. கார்த்திக் மோகனுக்கு ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு. நமக்காக பார்த்தீங்கன்னா சபரீசனே வேண்டாம், நண்பர் தானே, நண்பர் கார்த்திக் மோகன் நண்பர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா போல் துரோகம் பண்ணிட்டு போகல. எம்பி சீட்டு கேட்டு எம்பி சீட்டு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக திமுக விட்டுட்டு விசிகாவில் வந்துட்டு, விசிகாலையும் கேட்டு விசிகாலையும் கிடைக்கலன்னா, இப்போ தாவேகாவில் வந்து தாவேகாவிலையும் வந்து இப்போ அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கிற மாதிரி அவரே இப்போ பேசுகிறது, போகிறது, வர்றது. இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, சபரீசன் நேரடியாக இது வரைக்குமே அரசியலுக்குள்ளே வந்தது கிடையாது. நண்பருக்காக முதல் முறையாக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. பின்புலத்துலேருந்து பெண்
நிறுவனம் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணார். ஆனால் இப்போ வந்து நேரடியாக அவர் அரசியல் களத்துக்குள்ளே வராரு. அப்போ இனிமே அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து சில குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. முதலமைச்சர் வந்து அவருடைய வேட்பு மனுவில் பிரமாண பத்திரத்தில் வெறும் 10,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரண ஒரு ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், அவர்கிட்ட கூட இதுக்கு மேலே அதிகமான இருக்கும். ஒரு தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சர் எப்படி வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. திமுகவோட ஊழல் பட்டியல் என்ன அப்படிங்கிறது இந்த ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி எவ்வளோ கொள்ளையடிச்சார், அதே போல் வந்து அமைச்சர் நேரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எவ்வளோ ஆட்டையை போட்டார், எல்லாம் இருக்கும். பல 1000 கோடிகளை வந்து கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் வெறும் 10,000 தான் என்கிட்ட கைவசம் இருக்குது, அதுவும் வந்து செலவுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் வந்து அவருடைய வேட்புமனுவில் சொல்லியிருக்காருல, அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இப்போ முதலமைச்சர் வீட்டில் துர்கா ஸ்டாலினுக்கு வந்து வெள்ளி பீரோ இருக்குது. அந்த வெள்ளி பீரோ ஃபுல்லாக பட்டுப்புடவை இருக்குது. ஒரு வெள்ளி பீரோ வச்சுருக்கவங்க எவ்வளோ மதிப்பு இருக்கும்? அந்த பீரோக்குள்ளே வெறும் பட்டுப்புடவையாக அடுக்கி வச்சுருக்கவங்கள்ட்ட வெறும் 10,000 தான் கை செலவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஆதவர்ஜுனா வந்து கேட்குறாரு. திமுக குடும்பத்தை பற்றி நெருக்கமாக இருந்து திமுக குடும்பத்துக்கு எதிராக வந்து பேசுகிறாருல, இதுதான் சபரீஷனுக்கு பிடிக்கவே இல்லை. அது இல்லாமல் ரெட் ஜெயண்ட் மூவிஸில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபா புழக்கத்தில் இருக்குது. இப்போ இன்பநிதி அவருடைய பேரன், முதலமைச்சரோட பேரன், அவன் பேரில் வந்து படம் எடுக்கிறாங்க. படம் எடுக்கிறதா கோடிக்கணக்கில் பணம் கொட்டுது அங்கே. ஆனால் முதலமைச்சர் பேரில் ஒரு காரு கூட இல்லை. என் மகன் வாங்கி தரலையா, பேரை வாங்கி தரலையா, மருமக வாங்கி தரலையா, இப்படி கேள்வி இருக்குது. எல்லாமே பினாமி பேரில் சொத்தை வச்சுருக்காங்க. சொத்தை வச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிற தொழில் என்ன அப்படிங்கிறத காட்டவே மாட்டேறாங்க. ஒரு விஞ்ஞான ரீதியாக அவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து சொல்கிறாரு. நான் வந்து என்னுடைய வேட்புமனுவில் எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறத உண்மையாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாக என்ன தொழில் பண்ணுறீங்க? கள்ளர் லாட்டரி டிக்கெட்டை அடித்து விற்கிறீங்க. அதை நீங்கள் சொன்னீங்களா? அதை சொல்ல மாட்டீங்களே. நாங்கள் வந்து சும்மா ஒரு கம்பெனி பேரை ஆரம்பித்து அந்த கம்பெனி மூலமாக இந்த கள்ளர் லாட்டரி டிக்கெட்டில் வர வருமானத்தை போட்டு எங்களுக்கு இது லாபம் நஷ்டம் அப்படின்னு காட்டுறது, இது வந்து ஆபத்து இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ மக்கள் வந்து கள்ளர் லாட்டரி டிக்கெட் வாங்கி ஏமாந்து போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஜய் நானும் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் தலைவர் விஜயும் நானும் வந்து ஒரு நேர்மையான முறையில் நாங்கள் வந்து சொத்தை வாங்கி எங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை கொடுத்துருக்கோம், மதிப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, திடீர்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் நிறைய ஏகப்பட்ட சொத்துக்களை விற்றுருக்கிறார். ஏன்னா மனைவி விவாகரத்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தெல்லாம் விற்றுட்டார். விற்றுட்டு அவர் நேராக ஆஸ்திரேலியாவில் போய் பெரிய இடங்களை வாங்கி போட்டிருக்கிறாரு. அவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திரிசாவும் வாங்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நேற்றெல்லாம் வைக்கிறாங்க, விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. என்னையா இது? ஆமாம், விவாகரத்து கேட்குறாங்க, அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது சொத்து இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட அப்படின்னு விஜய் காட்டுறதுக்காக ஏகப்பட்ட சொத்துக்களை விற்று ஆஸ்திரேலியாவில் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிருக்காரு. அது அவர் வாங்கி போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் திரிசா வாங்கி போட்டிருக்காரு. திரிசா பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. விஜயோட சொத்து தான், விஜயோட சொத்தை திரிசா பேரில் பாதி சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் சபரீஷன் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில், கார்த்திக் மோகனுக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் சேகர்பாபு இவங்கெல்லாம் இருக்கும்போதே நேராக உள்ளே போனார். உள்ளே போயிட்டு என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, எப்படி எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் இது பண்ணியிருக்கீங்க. இப்போ சபரீஷன் உள்ளே போனார்ல, போன உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு செய்தியாளர்கள் வந்து சபரீஷனை பார்த்தோன்னே மைக்கை நீட்டிட்டாங்க. எப்பயுமே வந்து சபரீஷன் இது வரைக்குமே பெருசாக வந்து ஒரு பேட்டி கீட்டி அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. ஆனால் அவர் நேற்று நேரடியாகவே வந்து இது பண்ணியிருக்காரு. எங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்ட வெற்றிங்க, நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம், அதில் எல்லாம் எங்களுக்கெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாமே இந்த வில்லிவாக்கம் தொகுதிகளுக்கு நிறையா செஞ்சுருக்கிறோம், செஞ்ச விஷயங்களை சொல்லியே நாங்கள் கேட்க தான் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சபரீஷன் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சபரீஷன் இனிமே நேரடி அரசியலில் இறங்க போகிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆதவர்ஜுனா என்ன வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம். ஆதவர்ஜுனா ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல திமுக மட்டும் இல்லை, அவங்க மாமியார் இல்லையா இப்போ அதிமுகவில் சேர்ந்துருக்காங்கல்ல லீமா ரோஸ், அவங்களும் சரி, அவங்க மாமனார் மார்ட்டினும் சரி, அவருடைய மச்சினன் சார்லஸும் சரி, எல்லாருமே வந்து ஆதவர்ஜுனா டெபாசிட் வாங்கக்கூடாது, இதோட அரசியல் எதிர்காலம் ஆதவர்ஜுனாவுக்கு முடிச்சு வைக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? வில்லிவாக்கம் தொகுதியை நீ சேர்ந்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதவர்ஜுனா ஜெயிப்பாரா, இல்லை கார்த்திக் மோகனுக்காக சபரீஷனை களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு? ஏன்னா 3 பேருமே நண்பர்கள், சபரீஷனும் நண்பர், ஆதவர்ஜுனாவும் நண்பர், கார்த்திக் மோகனும் நண்பர். இப்போ வந்து இந்த 2 நண்பர்களை எதிர்த்து ஆதவர்ஜுனா என்ன பண்ண முடியும்?
அப்படிங்கிறது தான் ஒரே விஷயமா இருக்குது. நீ என்ன செலவு பண்ணுவ, எப்படி பண்ணுவ அப்படிங்கிற விஷயம் வந்து சபரீசனுக்கும் தெரியும், கார்த்திக் மோகனுக்கும் தெரியும். கண்டிப்பாக தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து இவங்களை எதிர்த்துட்டு ஆதவ அர்ஜுனா எப்படியுமே செயல்பட முடியாது. புள்ளி ஒரு கணக்கோட வச்சு செஞ்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் ஜெயிச்சா கூட போதும். விஜய்க்கே இப்போ பஞ்சாயத்து கிடையாது. குளத்தூரில் ஒரு வயசை கொடுத்துருக்கிறாரு. இங்கே வந்து திருச்சி கிழக்கில் வந்து ஒரு வயசை கொடுத்துருக்கிறாரு. அதிலே ஏதோ எந்த வேட்புமனு வந்து கண்டிப்பாக வந்து காலியாகுதுன்னு தெரியல. அவர் வேணும்னு செஞ்சுருக்கிறாரா, இல்லை போட்டி போட விருப்பம் இல்லாமல் வேணாம்யா கடைசி நேரத்தில் சும்மா மீதி ஆட்கள் போட்டி போடட்டும், நம்ம வந்து வெளியே நின்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன? சபரீசன் டீம் வந்து கார்த்திக் மோகனுக்காக வில்லிவாக்கம் தொகுதியில் இறங்கி வேலை பார்க்குதில்ல, இது ஆதவ அர்ஜுனாவுக்கு டெபாசிட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.